அன்னதானம், ரத்த தானம், இலவச நோட்டு புத்தகத்தில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக பெறுவார் தளபதி. இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார்கள். ரத்த தானத்தை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இலவசமாக தையல் மிஷன்களை வாங்கி கொடுத்தார். சுனாமி, குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி. கும்பகோண தீ விபத்தில் காத்திரமான எழுத்துகளால் ஆத்திரமான அறிக்கையை வெளியிட்டார் தளபதி. இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பருப்பில் இருந்து ஹீரோவா ஜீரோவா என்ற விழிப்புணர்வு காணொலியில் நடித்து கல்வி சார்ந்த முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக நின்றார். ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி. எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி. மாணவர்கள் பிரச்சனை மட்டுமா, மீனவர்களின் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கினார் தளபதி. தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார். 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். சமூக கருத்தை ஆழமாக பதிவு செய்து கொண்டே வந்தார் தளபதி. தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. அரியலூர் அனிதாவின் வீட்டிற்கே நேரில் சென்றார் தளபதி. மண்ணை காக்கும் விவசாயிகள் குறித்து பேசினார் தலைவர். தூத்துக்குடியில் பலரும் சுடப்பட்டு இறந்தார்கள். உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்தார் தளபதி. கஜா புயல் வந்து இந்த மண்ணின் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மன்ற பொறுப்பாளர்களுக்கு நேரடியாக நிதி கொடுத்து நேரடியாக அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய சொன்னவர் தான் தளபதி. ஜல்லிக்கட்டு போராட்டம், டிமானிட்டைசேஷன், டிஜிட்டல் பேனர் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்ற மாணவி அகால மரணம் அடைந்தார். இதை சுட்டிக்காட்டி பேசி சமூக மேடைகளாக மாற்றி காட்டியவர் தான் தளபதி. அடுத்து கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது. 1,30,00,000 ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி. பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது. லாரி லாரியாய் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி. ஆண்டு 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தளபதி வரல பேசல, அவருடைய திருமுகத்தை ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் 127 இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள். புதுக்கோட்டையிலும் பெரம்பலூரிலும் துப்பாக்கி சூடு பயிற்சி தளத்தில் நடந்த விபத்தை சுட்டிக்காட்டி அதுபோல் இனிமேல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றார் தளபதி. இலவச சட்ட ஆலோசனை மையம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குருதியகம், விடியகம், பயிலகம், நூலகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு கட்டி தரும் திட்டம், இப்படி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு தனி மனிதர் சத்தம் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் தளபதி. மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுப்பதற்காக உலகத்திலேயே ஒரு தலைவர் 14 மணி நேரம் தொடர்ச்சியாக நின்றார். நீ படிக்கவே கூடாது என்று நாங்குநேரியில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே, அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து பரிசு கொடுத்து, தம்பி நீ இன்னும் படி என்று மாணவர்களை நல்வழிப்படுத்துகிற தலைவர். நெல்லை மாவட்டமே மழை வெள்ளத்தில் மூழ்கிய போது அங்கு நேரில் சென்று நிவாரண பணிகள் செய்தார் தளபதி. கள்ளச்சாராயத்தால் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாய் செத்து உயிருக்கு போராடிய களத்திற்கே நேரில் வந்து பார்த்து ஆறுதல் கூறினார். மணிப்பூரின் கொடுமைகளை குறித்தும் இந்த மனிதர் பேசினார். வேங்கை வயல் என்னும் வேதனை வயலை குறித்தும் இந்த மனிதர் பேசினார். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் சமூக நீதியை பேசினார். விவசாய நிலங்களை மண்ணை மலடாக்கும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து களத்திற்கே வந்தார் தளபதி. சொந்த நாட்டு மக்களை ஒரு கட்சி தலைவர் பார்க்க வருவதற்கு எத்தனை தொல்லைகள் கொடுத்தார்கள். அத்தனை தொல்லைகளையும் தாண்டி குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்தார் தளபதி. தரப்படாமல் இருக்கிற தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிற புயல் நிவாரணத்தை முழுமையாக தருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர் மாளிகைக்கே சென்று மனு கொடுத்தார் நம்முடைய தலைவர். மருத்துவர், மாற்றுத்திறனாளி, ஆட்டோ ஓட்டுநர் என அனைவரும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். நேற்று வந்தவர் அல்ல, காலம் காலமாய் களப்பணி செய்தவரின் வாழ்க்கை